நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உடல் பகுதியில் ஒரு பிரதானமான ஒரு பகுதி உண்டு, உடல் உறுப்புகளில். அதை நீங்கள் பத்திரமாக பேணி பாதுகாக்க வேண்டும், எல்லா பொருள்களை காட்டிலும். அந்த ஒரு பகுதி சீர்கட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு உடல் முழுக்க சீர்கட்டு போய்விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தோழர்களே, இந்த மனித சமுதாயத்தில் உள்ளம் ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் அது அவனுக்கு தெரியாது, அவனை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும். உள்ளத்திற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை அல்லாஹ் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உள்ளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. உள்ளம் கெட்டு போனால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த உள்ளத்தில் நல்ல சிந்தனை இல்லாவிட்டால், அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாவிட்டால், அந்த உள்ளம் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தியை இழந்துவிட்டால், பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்கிறோமே என்ற ஒரு வருத்தம் அந்த உள்ளத்திற்கு இல்லாவிட்டால் அவருடைய பார்வை மோசமானதாக ஆகிவிடும். அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் அழிந்து நாசமாய் போய்விடும். அவன் எதை செய்தாலும் தீயவையாகவே செய்வான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய உடம்பில் பாதுகாக்க வேண்டிய பிரதானமான பகுதி உங்களுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகம் தீண்டாத 3 கண்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்து தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 3 கண்களை நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. 1. அல்லாஹ்வின் பாதையில் பாதுகாப்புக்காக கண் விழித்திருந்த கண்கள். 2. தனிமையில் இறைவனை நினைத்து அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வடித்த கண்கள். 3. அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை பார்க்காமல் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்ட கண்கள். யா அல்லாஹ், எங்கள் கண்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன்.